அவர் என்ன சொல்லுவாரா, இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள் என்று தாமார் என்கிற ஒரு பெண்ணை பாராட்டினது போலவே இயேசு கிறிஸ்துவும் நீ ஒரு ரூபவதியான ஸ்திரீ என்றே சொல்லுவார். ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல யோபு 42வது அதிகாரம் 15வது வசனத்திலே மற்றும் ஒரு பதிவை நாம் படிக்கிறோம். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. முதலாவது பார்த்தோம், அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இரண்டாவது வந்தவன் சவுல். அவனை குறித்து தேவன் என்ன சொன்னார்? சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான், இஸ்ரவேல் புத்திரர்கள் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை என்று சொல்லுது. ஒரு விஷயத்தை இதுல நம்ம பார்க்கணும், ஊர் முழுக்க அங்கங்க ஸ்மார்ட் கைஸ் இருக்கதான் செய்யறாங்க.